ஈஸ்வரா, என்னுடைய தோட்டத்தில் உனக்கு ஒரு மாறுதல் தெரியுமே? இதுக்கு முன்னால நான் வந்தப்பெல்லாம் உனக்கு பயந்து இடுப்புல வேட்டியை கட்டிட்டு வந்தேன். இப்ப தலையில கட்டிட்டு வந்திருக்கிறேன், பாத்தியா? ஏன் சில தர்மங்களை உங்ககிட்ட போராடி கேட்கறதுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் என்னுடைய சொந்த செலவுல தேனாபிஷேகம், பாலாபிஷேகம், பஞ்சாமிர்த அபிஷேகம் ஏய்யா எவ்வளவோ செஞ்சிருக்கிறனே. உனக்கு நான் தேர் இழுத்திருக்கிறனே. இந்த கை தேர் இழுக்கலாமா? இழுத்தனே. இழுத்த இழுப்புக்கெல்லாம் வந்துட்டே. ஆனா ஓட்டு என்றப்ப மட்டும் ஒதுங்கிட்டே. ஏன்பா ஈஸ்வரா, ஏ ஒட்டிய திறந்து கொட்டின உடனே பொல 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 பொலன்னு ஓட்டு விழ நினைச்சா மேல் மூடி வந்து விழுதையா. என்னங்க இது? மிட்டாய பறி கொடுத்த பச்சை புள்ள மாதிரி அழுதுகிட்டு என்ன இந்த கதைக்கு ஆளாக்கிட்டாரு? பாருங்க, தெய்வத்துக்கு செஞ்ச மாதிரி ஜனங்களுக்கு நீங்க ஏதாவது செஞ்சிருக்கணுங்க. செஞ்சனையா செஞ்சனே. நபர் 1க்கு 40 ரூபான்னு நாசமா போறவனுங்க என்ன நடுத்தெருவுல நிக்க வச்சுட்டாருங்க. போற விடுங்க, இடைத்தேர்தல் வராமையா இருக்க போது ஜெயிப்போம் போங்க. ஆமா, ஜெயிச்சு கேஷ் அரசவ போயிடும் சொன்னியே, அவ்வளவு நிச்சயமா எப்படி சொன்ன? இப்ப ஜெயிச்சாரியா மாறப்பன், அவர் இனிமே அடிக்கடி பிளேன்ல தானே போவாரு. ஒரு சமயம் போலவா இருக்கும். இடைத்தேர்தல் வருங்க. கொஞ்சம் தள்ளியா. இடைத்தேர்தலுக்கு வில்வ அர்ச்சனை, லட்ச அர்ச்சனை எல்லாம் மறுபடியும் நான் செய்வேன்னு நினைக்கிறியா? நடக்கவே நடக்காது. உன்னை ஒரு கை பார்த்தே தீருவேன். பூசாரி, என்னமோ நான் ஓட்டு போடாம இவன் தோத்து போன மாதிரி இல்ல, என்ன வந்து திட்டிட்டு போறான். என் ஓட்டை கொடுத்தா இவன் என்ன ஆவான்? என் ஓட்டை திருநீல கண்ட வாங்கிட்டு பட்ட பாடுவதுக்கு தெரியாது போல இருக்கு. திருநீல கண்டர் உங்க ஓட்டை வாங்கி புதைச்சு வச்சாரு. இவர் கையில எடுத்துக்கிட்டு தெரு தெருவா அலைவாரு. பாவம் ஆண்டவனே, தோத்து போயிட்டாலே யார திட்டுறோம்னு புரியாது போல் இருக்கு. ஏன் பூசாரி, யாரோ 2 பேர் ஒரு மாதிரியா நிக்கிறாங்களே, யாருங்க? தேர்தலில் நின்று தோத்து போய் இங்க வந்து ஊர் அழுதானே கனவு சபை, அவர் மகன். ஓஹோ, இவன் தேர்தல் நிக்கிறானா? இவன் பொண்ணு பக்கத்துல நிக்கிறான். வேற எதுக்கோ நிக்கிறாங்க, நம்ம இங்க நிக்க கூடாது. வா, அப்படி போ. உள்ள வருவானுங்க. இதில் போகணும். கமா சும்மா இருங்க, சாமி இருக்குல்ல. சாமியாவது பூதமாகுது. இல்லைங்க, சாமின்றா பூதம்ன்றா. என்ன சாமின்றான், உன்ன பூதம்ன்றான். என்ன இப்போ? கண்ணத்துல போட்டுக்கோங்க. கண்ணத்துல போட்டுக்கவா இல்ல கொடுக்கவா? ஏன் பூசாரி, இதெல்லாம் சினிமாவுல கூடாதுன்னாங்க, கொடுத்துருவாங்க போல இருக்க இவங்க. ஏயா அவசப்படுற? தமாஷா இருக்கு பாரியா, என்ன செய்யறாங்கன்னு. என்ன அர்ச்சனையா? சும்மா பார்த்து போலான்னு வந்தோம். சும்மாவா? யார? இல்ல இவரதான். நல்லா இருக்கு. ஏப்பா, வேடிக்கை பாக்குறதுக்கு நாங்க என்ன எக்ஸிபிஷன் நடத்துறோம். போ நளினா. கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, இங்க தப்பா நடக்க கூடாது. இதெல்லாம் மனுஷனா பார்த்து நிக்க வச்சது. இது உண்மையான கடவுளா இருந்ததுன்னா இப்படி நிக்கிற கால இப்படி மாத்தி நிக்க சொல்லு பாப்போம். போதும் போதும், வாங்க போலாம். பூசாரி, இவங்க 2 பேருக்கும் பக்தி வர்ற வயசா இல்ல படிப்பு வர்ற வயசா? இவங்களை பார்த்தா 2மே வராத போலத்தான் எனக்கு தோணுது. அப்புறம் ஏன் இங்க வந்திருக்கிறாங்க? அதாண்டவனே எனக்கும் தெரியல. நீ ஒரு மண்டியா? இவங்க 2 பேருக்கு சந்திச்சு சௌகரியமா பேசுறதுக்கு வேற இடம் கிடைக்காம இது ஒரு மடம், நான் ஒருத்த அனாதையா இருக்கேன். இங்க வந்து இவங்க என்ன செஞ்சாலும் நான் கேட்கவா போறேங்கிற தைரியம் ஐயா? நமச்சிவாயம் நமச்சிவாயம். நமச்சிவாயம் உனக்கு, அவங்களுக்கு நான் இழிச்சவாயம். இதுக்கு மேல இத கோயிலா நினைச்சுக்கிட்டு நான் இங்க இருக்கேன் பாரு. என்ன அடிக்கணியா? அடிக்கணும்ன்றியா? கோபால், நம்ம சந்திப்பு இப்படி திருட்டுத்தனமா கோயில் பார்க் இதோடய போயிடுமா? நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. 2 அப்பா கிட்ட இதை பத்தி கேட்போம். 2 அப்பா கிட்டயா? பொண்ணோட அப்பாவையும் சேர்த்து சொல்றான் மூதேவி. அட அறிவு கட்டவனே, அப்பாக்களை தனித்தனியா பிரிச்சு சொல்ல வேணாம். கோபால், நம்ம காதுல பிரிச்சிட மாட்டாங்களே. நளினா, நீ ஒண்ணும் கவலைப்படாத. நம்மளை படைச்ச ஆண்டவனே வந்தாலும் நம்மளை பிரிக்கவே முடியாது. பாப்பலாம்.
என்ன கொழுப்பு பத்தீங்களா ஆண்டவனே, அவங்களை பிரிக்க உங்களாலேயே முடியாது. நான் ஏன் அவங்கள பிரிக்கிறேன்? எனக்கு என்ன வேற வேலை இல்லையா? அதுக்கெல்லாம் நவக்கிரகங்கள்லாம் இருக்கையா. ஏன் ஆண்டவனே, அந்த நவகிரகங்கள் உங்களை ஒண்ணுமே பண்ணாத? பண்ணாமையா தெருவுக்கு வந்திருக்க? இருந்தாலும் ஆண்டவனே, கோயிலுக்குள்ள வந்து தப்பு பண்ற இவங்களை சும்மா விடக்கூடாது. என்ன பண்ணணும்னு சொல்ற? உங்க நெத்தி கண்ணை கொஞ்சம் போல திறந்து எரிச்சுருங்களேன். என்னையா இது? பொடி டப்பிய துறக்க சொல்ற மாதிரி துறக்க சொல்ற? ஏற்கனவே இந்த ஊர் உலகத்தில் நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் பார்த்து என் 2 கண்ணு எரியுது. நீ என்னடான்னா என் 3வது கண்ணையும் துறடான்ற. பூசாரி, அந்த ஒரு கண்ணாவது எனக்கு மிஞ்சட்டு விடு. அது போட்டும், இவங்களை எரிச்சு என்னையா பிரயோஜனம்? வேற யாரை எரிக்கலான்றீங்க? இவங்களுக்கு காதல் உண்டாகுதே, அதுக்கு மூல காரணம் யாருன்னு தெரிஞ்சு அவனை எரிக்கணியா? அதாருங்க, அவன் தாயா என் மருமகன் மன்மதன். அவர் எரிச்சுட்டா அப்புறம் காதலே இல்லாம போயிடுங்களேன். கொஞ்ச நாளைக்கு இல்லாமத்தான் போட்டுமே. அது அநியாயங்க. இப்ப இருக்கிற ஜனத்தொகையை பார்த்தா நீங்க 7 தலைமுறைக்கு பண்ண வேண்டிய காதலை இந்த ஒரு தலைமுறையிலேயே பண்ணி தொலைச்சிட்டீங்கய்யா. கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுங்க. பழகி போச்சுங்க ஆண்டவனே. பழகி போச்சா உனக்கா? முதல்ல ஒன்ன எரிக்கணியா? கையடியா, உனக்கெல்லாம் துறக்க மாட்டேயா. யோ பூசாரி, ஒரு அறிஞர் சொல்லி இருக்கிறாரு, இப்ப இருக்கிற ஜனத்தொகையை கட்டுப்படுத்தலைன்னா இன்னும் 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல மனுஷன் நிக்கிறதுக்கு தாயா இடம் இருக்குமா? அப்புறம் நின்னுகிட்டேதான் எல்லாம். அது எப்படிங்க? என்ன அது எப்படிங்க? சௌரியமாவும் இருக்கணும், சொல்றதையும் கேட்க மாட்டேன். இது என்னையா நியாயம்? நியாயமா? இப்ப 2 பேர் வந்து போனாங்களே, அவங்கள பெத்தவங்க இவங்க சம்பாரிச்சு போடுவாங்கன்னு நம்பித்தானே படிக்க வச்சாங்க. பெத்தவங்க என்னையா, இந்த நாடே இவங்களைத்தானையா நம்பி இருக்குது. The future generation will be molded only out of the student community. என்னடா சிவன் இங்கிலீஷ் பேசுறாருன்னு பாக்குறியா? நீதானையா சொன்ன நான் தூண்ல இருக்கேன் துரும்புல இருக்கேன்னு. அப்ப இங்கிலீஷ்ல மாத்திர நான் இல்லையா? ஏன் ஆண்டவனே, இப்ப இங்கிலீஷ்ல சொன்னீங்களே, அதுக்கு என்னங்க அர்த்தம்? மாணவ சமுதாயத்துல இருந்துதான் ஒழுங்கான வருங்கால சந்ததியே உருவாகுதுன்னு மகாத்மா காந்தி எவ்வளவு நம்பிக்கையோட சொல்லியிருக்காரு பாத்தியா பூசாரி? மாணவ சமுதாயத்தை நம்பியா இவ்வளவு பெரிய வார்த்தையை சொல்லியிருக்காரு? யாரு யாரு யாரு? நான் தான் இப்படி முக்காட போட்டுட்டு ஊரை விட்டு வெளியே போக வேண்டியவன். நீ முக்காடு போட்டுட்டு இந்த வீட்டுல இவ்வளவு தைரியமா வந்திருக்கிறியா? யாரியா? நான் தாங்க வரவேன், உங்க தொண்டை ரசிகன். நீயாடா வரதா? நான் தோத்து போனதை பார்த்து ரசிக்க வந்திருக்கிறியா நீ? நீங்க தோத்துட்டீங்க, ஆனா உங்க ஜெயிச்சிருச்சே. கொள்கை ஜெயிச்சிருச்சா? அது எப்படி? என்னுடைய கொள்கையை இந்த நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறதான். என்னுடைய கொள்கையை பின்பற்ற ஒவ்வொருத்தரும் கடைசி மூச்சு இருக்கும் வரை பிச்சைக்காரர்களை ஒழித்தே தீர்வோம் அப்படின்னு சபதம் எடுக்க சொல்லி அன்னைக்கு எலெக்ஷன் மீட்டிங்ல மைக்க தட்டி சத்தியம் பண்ணீங்களே, மறந்துட்டீங்களா? அத தட்டினாதான்டா திருப்பி தட்டாது. தேர்தல் காலத்துல ஓட்டு வாங்குறதுக்காக சிலதை கொள்கைன்னு சொல்ல வேண்டியதுதான், தோத்த உடனே விட்டுற வேண்டியதுதான். அதுக்கு என்னன்றடி? உங்க கொள்கையை அவ்வளவு சாதாரணமா நினைக்காதீங்க. பிச்சைக்காரங்களை ஒழிக்கிறது நல்லதுன்னு எனக்கும் பட்டுது. நொந்து போயிருக்கிற நேரத்துல பட்டது சொட்டதுன்னு சொல்லாத, விவரமா சொல்லு. முழுசா கேளுங்க. முந்தா நாள் 2வது ஆட்டம் சினிமா பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். நம்ம குண்டு பிள்ளை சத்திரத்துல 2 பிச்சைக்காரங்க படுத்து தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள பார்த்த உடனே உங்க ஞாபகம் தான் வந்தது. ஏண்டா? உங்க கொள்கை ஞாபகத்துக்கு வந்தது. இடுப்புல இருக்கிற கத்தி எடுத்து கடைசி மூச்சு இருக்கும் வரை அப்படின்னு நீங்க சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது. ஓடி போய் அவங்க மூக்குல கைய வச்சு பார்த்தேன். கடைசி மூச்சு இல்ல, வந்துட்டேன். வீரையா, நாங்க முக்கியமான விஷயமா பேச போறோம். நீ இங்க வரவே கூடாது. சரி, போடா. நீ அந்த கொலையை பண்ண? ஆமாங்க. இப்படி தினம் 2 பிச்சைக்காரனா ஒழிச்சுக்கிட்டு இருந்தா கூடிய சீக்கிரத்துல நம்ம நாட்டுல இருக்கிற பிச்சைக்காரங்களை எல்லாம் ஒழிச்சிட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, ஒரு தேச பற்று. என்னங்க பேப்பரை பார்த்தா சத்திரத்தில் வெட்ட கொலை, மர்ம ஆசாமியை போலீஸ் தேடுகிறது அப்படின்னு போட்டுருக்குதுங்க. நாய் வேற தேடுவேன். நான் தலைமுறைவா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேங்க. ஏங்க போலீஸ்காரங்க வந்து கேட்டா என்னங்க சொல்ல? நீங்க தான் பிச்சைக்காரங்களை ஒழிக்க சொன்னீங்க, நான் ஒழிச்சேன்னு சொல்லட்டுங்களா? பிச்சைக்காரங்களை கத்தியால குத்தியாடா ஒழிக்க சொன்னேன்.
பிச்சை எடுக்கிற நிலைமையை தான்டா ஒழிக்க சொன்னேன். 2 பேரை தீர்த்து கட்டிட்டு சர்வசாதாரணமா வந்து நிக்கிறியடா சண்டாடா. இப்படி மாறி மாறி பேசுறேன் குடிக்காரமா. முந்தி என்ன சொன்ன? குடிச்ச என்ன ஒழிக்கணும்னு சொன்னேன். ஒரு குடிச்ச தீய வச்சு கொடுக்குறியா? இப்ப பிச்சைக்காரங்களை ஒழிக்கணும்னு சொன்னேன். இப்பதான் ஆரம்பிச்சிருந்தேன். வேலையை கொடுக்கறது செய்ய விட மாட்டேங்கிறது. என்ன அர்த்தம்? இல்ல என்ன அர்த்தம்? அடே, நான் தோத்ததும் இல்லாம என்ன தலைமறைவா வேற இருக்கு சொல்றியா? இப்பதான் நான் ஏன் தோத்தேன்னே புரியுது. எல்லாமே புரியாத தொண்டனுங்க. அடே, இந்த கொலை விஷயமா யாருகிட்டயாவது என் பேரை சம்பந்தப்படுத்தி பேசிட்டியா? இதுவரைக்கும் யாரும் கேட்கலங்க. இனிமே யாராவது கேட்டா என்னங்க சொல்ல? அப்படியே இந்த ஏரியா பக்கம் நீ எங்கேயும் இருக்க கூடாது. பாம்பே, கல்கட்டா, ஏன் டெல்லிக்கே போயிடு. நீங்க எலெக்ஷன்ல ஜெயிச்சு டெல்லிக்கு போக வேண்டியது. பாவம், நீங்க தோத்து இப்ப நான் டெல்லிக்கு போறேன். விதி, எங்க அங்க போய் நம்ம கொள்கையை பெறப்பட்டுங்களா? இனி நமக்கு கொள்கையே வேண்டாம். யாரோ கதவு தட்டா மாதிரியா இருக்குது. எந்த நேரமும் குப்பு குப்புன்னு வேர்க்க விடுறாங்க தவிர காஞ்ச பாடா இல்லையே. யாரு நான் போய் பார்க்கட்டா? கொலைகார நீ எப்படா போய் பார்ப்பேன். ஒரே விதி படாங்க. என்ன ஓடி போய் விடாதீங்க. இதெல்லாம் அந்த மாதிரி கிளியா? ஐயோ வேர்க்குங்க. போத்திக்காமே எனக்கு வேறு உங்களுக்கு வேறு நம்ம மூச்சை பார்த்து அப்படி அழிங்க. கொஞ்சம் வேலை அதிகம். சரி, அதனால வர முடியுது. அநியாயம் பாருங்க. பத்திரத்துல தூங்கிட்டு இருந்த பிச்சைக்காரங்களை யாரோ கொண்டுட்டாங்க. இது மோர் சாப்பிடுறீங்களா? சீவி வச்சிருக்கிறேன். மோர சீவிரதா? இதுங்க அதை பறிச்சுக்கிட்டு இப்படியே இறங்குவாங்களே. இது இளநீர் கடுகு உளுத்து முறுப்பெல்லாம் போட்டு தாளிச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். சரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஒரு காம்பலாரி பிடிபட்டது. என்னமோ ஒரு கிராம்பலாரி அடிபட்டது, பிடிப்பட்டதுன்னு. நீங்க தானா பிடிச்சது? ஆமா, அது நம்ம ஊர்லயே இருக்கிற ஆள் தானா. ஆனா யாருன்னு தான் தெரியல. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யார் சார்? என்னங்க இவ்வளவு உண்டு கிராம்பும் அவ்வளவு உண்டு ஏலக்காவையும் வியாபாரம் பண்றோம் ஒரு பெரிய புள்ளியா இருக்க முடியுங்களா? ஐயோ, என்ன இப்படி சொல்லிட்டீங்க? 5 லட்சம் ரூபாய் கிராம்பு சார் அது. அப்பா, அப்போ அவன் பெரிய புள்ளி தாங்க. யாரு யாரு? அவன் வேலைக்காரன் நானு. என் வேலைக்காரன் ஒரு வாரமா மூளை ஜோரங்க தொத்துன்றாங்க. அப்போ நான் வரட்டுங்களா? நல்லதுங்க. அப்படிப்பட்ட பெரிய புள்ளி யாருன்னு நீங்களும் கொஞ்சம் முயற்சி செய்து பாருங்க. ஏதாவது தகவல் கிடைச்சா ஸ்டேஷனுக்கு போன் பண்ணுங்க. நானே உங்களுக்கு போன் பண்ணேன். ஆமா, வரட்டுங்களா? நல்லது. உங்களை இந்த ஊர் உலகத்தையும் பார்த்தா நான் எந்த நேரமும் ஆட வேண்டி வரும் போல இருக்கு. அதுக்காகத்தான் ரெடியா இருக்கேன். கணக்க பைத்தியங்கள் பல விதம். அதுல இது ஒரு விதம் போல் இருக்கு. ஐயா பொண்ணு ஏன் இந்த நேரத்துல இந்த அலைங்க கூட்டு வந்த? அது அவரே சொல்லுவாருங்க. நீ சொல்ல மாட்டியா? நான் சொன்னா நீங்க கேட்க மாட்டீங்களே. நானே சொல்றேன். சொல்லு. பூசாரியோட மக கல்யாணத்துக்கு நீங்க 2 பேரும் பணம் கொடுக்கணும். ஏயா, உன் மகளுக்கு கல்யாணம் பண்ணணுன்றதுக்காக வாட்ட சாட்டமா ஒரு ஆளை பிடிச்சி சிவமேஷம் போட்டு சிபாரசுக்கா கூட்டுன்னு வந்திருக்கிற நீ. புராணத்துல கூட சிவலிங்கம் சாட்சி சொன்னதாக கதை இருக்கு. ஆனா காசு கேட்டதா சரித்திரமே இல்லையே. கேட்கவே ரொம்ப அல்பமா இருக்கு. அல்பம். ஓ சாரி, இனிமேல் இந்த மாதிரி குறுக்கு விஷயத்துல சம்பாதிக்கணும்னு ஆசைப்படாத. இந்த 100 ரூபாய் அல்பம். 100 ரூபாய்? பூசாரி, நீ என்ன வரதனா 10,000 கொடுக்கறதுக்கு? என்ன வருதுங்க? காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடந்தது. அப்ப நான் 10,000 ரூபாய் கொடுத்தேன். அதை ஞாபகப்படுத்துறாரு அண்ணே. அது போன வருஷம் இல்ல தம்பி. இன்னைக்கு முக்காடு போட்டுக்கிட்டு வந்து வாங்கிட்டு போனானே 10,000 உள்ளூர் வரத அவன். நீங்க போக வேண்டிய டெல்லிக்கு பதிலா அவன் அனுப்பிச்சு வச்சுகளே அந்த வரத. சத்திரம், சின்ன பிச்சைக்காரங்க சதக் சதக். இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? ஒட்டு கேட்டியா? ஆமா,
நான் ஒட்டு கேட்டேன், நீங்க ஓட்டு கேட்டீங்க. அட பாவிகளா, ஜனங்களை ரெண்டா பிரிச்சு ஓட்ட வாங்கிக்கிட்டு இப்ப நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்த்துட்டீங்களா? இப்போ வச்சு என்ன பண்றது? இந்த புத்தி அப்பவே வேணும். ஐயா, தேர்தல்ல நிக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட தொகை தான் செலவு செய்யணும்னு சட்டம் இருக்கு. நீ அவ்வளவுதான் செலவு பண்ணியா? உன்னை தோக்கடிச்சு ஜெயிச்ச மாரப்பன் அவ்வளவுதான் செலவு பண்ணாரா? ஜெயிக்கணுங்கிற ஒரே வெறியில லட்சமா செலவு பண்ணிட்டு சில ஆயிரம் தான் செலவு பண்ணேன்னு சட்டசபைக்கு போகும்போதே பொய் கணக்கு எழுதி வச்சுட்டு போறவனுங்க பதவி ஏத்த உடனே என்னென்னையா செய்வீங்க நீங்க? ஏயா, நீங்க தேர்தல்ல செலவு பண்ண தொகையை சொல்லட்டுமா? கனகசபை உன்னத்தான் 79,080 பைசா. மாரப்பா 99,099 பைசா. என்னையா இது அக்கறம்? என்னன்னு திக்கு என்னமோ பண்ணுது என்ன? இந்த வயசெல்லாம் நமக்குள்ளே இருக்கட்டும், வெளியே இங்க சொல்லிடாதீங்க. நாங்க தெரிஞ்சோ தெரியாமல ஏதாவது தவறு செஞ்சுட்டா மன்னிச்சுடுங்க. ஒரு 2 நிமிஷத்துல வந்துடுறேன். நீ மாறவே மாட்டியாப்பா? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? பெரிய பேரு. உன்னை நம்பி எல்லாம் ஓட்டு போட்டாங்க ஜனங்க, அவங்கள சொல்லணும். சிவன் சார், இதுல 10,000 ரூபாய் இருக்கு. உங்க கையால பூசாரி விட்டு கல்யாணத்துக்கு கொடுத்துருங்க. நமக்குள்ள நடந்த விஷயத்த நமக்குள்ளவே வச்சுப்போம். அடிக்கடி ஃப்ரெண்ட்ஷிப் முறையில நீங்க வந்து போலாம். இப்ப நான் ஊருக்கு போறதா இல்ல, அடிக்கடி வந்துதான் போவேன். சரி. மாரப்பா, நீ இத மாதிரி கட்டு போட்டு வை, உன் வீட்டுக்கு வருவேன். பூசாரி, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, வா போலாம். வர்றேன். இப்படி 10 நிமிஷம் நடக்கிறாங்க. ஒருவேளை மந்திரமாயம் தெரிஞ்சவனா இருப்பாரா? நீ ஜெயிச்சியே தவிர அறிவே கிடையாது உனக்கு. நம்ம தேர்தல்ல செலவு பண்ண பணத்தெல்லாம் புள்ளி விவரத்தோட அந்த ஆள் சொல்றாரு. அவர் யாருன்னு நினைக்கிற நீ? யாரு? சென்ட்ரல் சிபிஐ. தொலைக்கதான் வந்திருக்கிறார். வரதன் டெல்லிக்கு போயிருக்க மாட்டான். எப்படி நான் பிடிச்சறேன், அதுக்கப்புறம் நான் பிடிக்கிறேன். அந்த பரதனை வச்சுதான் இந்த சிவனை கால கொடு. இதை இப்படி நேரா வைக்க முடியாதியா? இப்படித்தான் வைக்க முடியும். டிரைவர் பிரேக் போட்டா யார் முதுகுலையாவது குத்திடும். அப்ப இறங்க கீழே நிறுத்தின. ரொம்ப நன்றி. நீ போன. நீ எப்படி அங்க? ஏப்பா என் பின்னாலே வர்ற? நான் நடந்தா நீ நடக்கிற, நான் நின்னா நீ நிக்கிற. என்ன விஷயம்? டெல்லிக்கு போகலையா? உங்ககிட்ட ஒரு ஜோலியை முடிச்சுட்டு அப்புறம் டெல்லிக்கு போலான்னு இருக்கேன். நீ என்னடா அப்படி அலைய விடுறிய? என்கிட்ட ஒரு ஜோலியா? என்னது? இங்க எப்படியா பேசுறது? உட்லண்ட்ஸ் ஹோட்டல்ல ஒரு ரூம் எடுப்போமா? அங்க வேண்டாம், வேற இடம் இருக்கா? ஏன் இடத்துக்கு வர்றியா? ஓ இடம் எது? மயானம். என் இடத்துக்கு போயிட்டு அப்புறம் உன் இடத்துக்கு போலாம். ஓ இடமா? குண்டு புள்ள சத்திரம் தானே? அது எப்படி உனக்கு தெரியும்? பிச்சைக்காரங்களை ஒழிச்சு போலாமா? தைரியம் இருக்கா? வா. அடமுண்டம்.
என்னையா தாப்பா போடுற? பேசாத. என்னையா பேசணும்னு கூட்டு வந்துட்டு பேசாதேன்ற? ஆ? ஏயா கனக சபை எனக்கு 10,000 ரூபாய் கொடுத்தா உனக்கு என்னய்யா? நீ என்ன பெரிய மந்திரவாதியா இல்ல சித்தனா? வாடகைக்கு ட்ரெஸ் வாங்கி போட்டுக்கிட்டு என்னையவா மிரட்டுற? புரியுங்க. இப்படியே முண்டமாவா டெல்லிக்கு போற? வேட்டி எடுத்து கட்டுற? எங்கயா கட்டுறது? எல்லாத்தையும் நான் கட்ட முடியாம அந்த இடத்துல தொங்க விட்டிய. அதை எடுத்து கொடு. இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா, எடுத்து விடியா. என் உடம்புல இருக்கிற பாம்பெல்லாம் எடுத்தா விட்டனே. உடம்புல இருக்க பாம்பை சொல்லலையா? என் உடம்புல இருக்கிற பாம்பை எடுத்து உடம்புல விட்டுக்க. அதெல்லாம் இப்ப முடியாது. எப்படி இருக்குது? எப்படி இருக்க பாரியா? இதை வச்சுக்க. கொஞ்ச நாளைக்கு நீ சிவனாயிரு, நான் சிவனேன்னு இருக்கேன். யோ என்ன விளையாடு? இதெல்லாம் எடுத்து விட்டுறியா? சங்கு செய்தி சத்தம் எல்லாம் கேக்குறியா? நீ கொடுத்து வச்சவையா. செத்தவனுக்கெல்லாம் சங்கு சேகண்டி கேக்குமா? நீ சாகாமே உனக்கு கேக்குது. இப்படியே மயானத்துக்கு போவா. இனிமே நான் உன்னை ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பெல்லாம் எடுத்து விடியா. ஒரு நாளைக்கு சுத்திக்கிட்டு இருக்கிறதுக்கு உனக்கு இவ்வளவு கஷ்டமா இருக்கு. காலம் பூரா நான் சுத்திக்கிட்டு இருக்கேன் உடம்புல. எனக்கு எப்படி இருக்கும்? உனக்கு வேண்டாத வேலை. எனக்கு வேணுங்கிற வேலை. அதுல தலையிடாத. காலில் நான் விழுகிறேயா? இந்த பாம்பை எடுத்து விடியா. நீ எதுல விழுந்தாலும் சரி, நீ மயானத்துக்கு தான் இப்ப வரணும். இதுல கத்தி வேற. ஏயா அதுமா தொங்குது. உன்னையும் தொங்க விட்டுருப்பேன். பேசணுமேன்னு கீழே இருக்க விட்டேன். இனிமே நான் உன்னை சுத்த மாட்டேன். உன் பேச்சுக்கு வர மாட்டேன். உன்னை நான் ஒண்ணு சொல்ல மாட்டேன். இந்த பாம்பெல்லாம் எடுத்து விட்டுறியா? டேய் எல்லாரும் இறங்கி வாங்கடா. வரதா, கனக சபையும் மாரப்பன் என்னென்ன செய்யறாங்களோ அப்ப என்கிட்ட வந்து சொல்லணும். இல்ல என் மச்சான் மகாவிஷ்ணு கிட்ட இருக்க 5 தலை பாம்பு, அதை அனுப்ப சொல்லுவேன். அதை கண்டா எனக்கே பயம். ஜாக்கிரதை. விஷயம் என்னாச்சு? நிறுத்துங்க. பாம்புக்காரனா இப்ப நினைச்சாலும் குலையெல்லாம் நடுங்குதுங்க. கத்தி எடுத்துட்டு குத்த போனேன். கழுத்துல ஒரு பாம்பு போட்டுருந்தான். அப்படின்னு சீறி வந்ததுங்க. அடாடா, எத்தனை பாம்பு, எத்தனை பாம்பு. பாம்பு பண்ணையே வச்சிருப்பா போக இருக்குது. உடம்பெல்லாம் அவன் பித்தளை பாம்பை போட்டுட்டு அலையறான். நிஜ பாம்பு யாருக்கிட்டடா காது குத்துற? காது குத்துறனா? கொஞ்சம் விட்டாலே தெரியும். காது மூக்கு எல்லா இடத்தையும் கொத்தும். ஏங்க, பித்தளை பாம்புக்கு நிஜ பாம்புக்கு எனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்னங்க இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு போகுது, இப்படி ஒண்ணு ஓடுது, இப்படி ஒண்ணு ஓடுது. அதெல்லாம் சித்து வேலைடா. 3.25 நாழிகை தான் நிக்கும். 3.25 நாழிகை இருக்குங்க. 3 சொடக்கு பத்தாது. இவ்வளவு வீராப்பு பேசுறீங்களே. எங்க நீங்க போங்க, வேணா நான் கூட்டு வரட்டா? எனக்காவது சின்ன பாம்பை விட்டான். நீங்க போனீங்கன்னா அவன் மச்சனங்கிட்ட 5 தலை பாம்பு இருக்கும். அதை விடுவான். ஒரு அடிக்கு 5 கொத்து. அவனை வெளியே விட்டாதானடா 5 கொத்து 6 கொத்தெல்லாம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளிட்டா அவனும் கம்பி எண்ணுவான், பாம்பும் கம்பி எண்ணும். பாம்பு கம்பி எண்ணுமா? ஏங்க, கம்பி வழியா பாம்பு வந்துடாதா? அவ்வளவு மூளை இருந்திருந்தா நீங்க ஏன் தேர்தல தோக்குறீங்க? தேர்தல்ல நான் சேர்ந்ததுக்காக உங்க எல்லாருக்குமே இளக்காரமா போயிட்டனா? நான் பேசினபடி நீ டெல்லிக்கு போ. கூப்பிட்டா வா. சரிங்க. இப்படியே வா. போற வேற யாரையாவது குத்திட்டு போவா? குத்திட்டு போவாத, குளிச்சுட்டு போ. சரிங்க. குப்பு குப்புன்னு வேர்க்குறப்பா. சாமி ஆண்டவனே, 2 நாளா என் புருஷனை காணும். எங்களுக்குள்ள சண்டை வந்து நான் என்னதான் திட்டினாலும் ராத்திரிக்கு சோறு திங்க எப்படியும் வீட்டுக்கு வந்துடும். இப்ப எடுத்து வச்சு நானே திங்கிறேன். ஏதோ தங்கம் செய்ய போறதா சொல்லிக்கிட்டு இந்த பாம்புக்கார சுவாமி கூட ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு தெரிஞ்சதா சொன்னாங்க. அப்படி எதையாவது செஞ்சு எக்கச்சக்கமா மாட்டிக்கிட்டாரா? எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. கேட்கலாம்னா அந்த பாம்பு சாமியும் காணும், இவரையும் காணும். அவரை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பா. உனக்கு அழுகல் இல்லாத நல்ல தேங்காய வாங்கி செதறக விடுத்துறேன். கொப்பம் தண்ணான விட்ட என்னையாது சொல்லாம கொள்ளாம வந்து முழு நிக்கிற. எனக்கு திடீர்னு தோன்றி திடீர்னு மறைஞ்சுதான் பழக்கம். நீ திடீர்னு தான் தோணு, திடீர்னு தான் மற. என் புருஷனை எங்க மறைச்சு வச்சிருக்க? என்னமோ தங்கம் செய்ய போறேன்னு சொல்லி கூட்டிட்டு போனியா? நானா? அவன்ல என்ன கூட்டிட்டு போய் 4 பாம்பு வேணும்னு கேட்டான், கொடுத்தேன். வேண்டான்னு திருப்பி கொடுத்துட்டான், போட்டுக்கிட்டேன். தங்கம் செய்ய பாம்பா வேணும்? அது உன் புருஷனை கேளு. எங்க ஒளிச்சு வச்சிருக்கிய? நான் ஒளிச்சு வைக்கல. அந்த கனகசாவிட்ட போய் கேளு. அவனை அவர் டெல்லிக்கு அனுப்பிச்சு வச்சிருக்காரு.
இவர் அதுக்கு டில்லிக்கு போனாரு? கனகசபை தேர்தல் தோத்து போயிட்டார்ல, அதுக்கு பதிலா இவர் அனுப்பிச்சு வச்சிருக்கிறார் டெல்லிக்கு. அடியாத்தே, டெல்லிக்கெல்லாம் போனா திரும்பி வர முடியுமா? ஏன், ரயில் இருக்கு, கையில காசு இருக்கு. இந்த பறந்த விளையாட்டுலாம் என்கிட்ட வச்சுக்காதாமா. உங்ககிட்டயா நான் விளையாடுறேன்? பேசாம கனகசபைட்ட போ, கேளு. தெரியாதும்பா, விடாத. விட மாட்டேனே. ம். இப்போ பாரு, 2ல 1 நாளை என்னன்னு கேட்டு பாரு பாரு பாரு, 2ல 1. எதுக்காக எங்க வீட்டுக்காரர் டெல்லிக்கு அனுப்புனீங்க? அவன் டெல்லிக்கு போன விஷயம் உனக்கு எப்படி தெரியும்? எல்லாம் அந்த பாம்புகாரசாமி தான் சொன்னுச்சு. யாரு அந்த பித்தளை பாம்புக்காரனா? ஆ? ஊர்ல இருக்கிற உபத்திரவம் போதாதுன்னு இவன் வேற புதுசா முளைச்சிருக்கான். முத்தம்மா, ஒரு பெரிய காரியத்தை சாதிக்கிறதுக்காக தான் உன் புருஷன் டெல்லிக்கு போயிருக்கான். ஆமா, யாராரோ போய் அங்க ஒண்ணும் பண்ண முடியலையா? இவர் தான் போய் பெரிய காரியத்தை சாதிக்க போறாரு. அப்படி என்ன பெரிய காரியம்? நீ விவரம் தெரியாத பொண்ணு. முத்து, ஆ? இந்த வாயேன். என்ன? இன்னைக்கு ராத்திரி ஆ. ஊர் அடங்குனதுக்கு அப்புறம் ம். நீ மட்டும் தனியா என் வீட்டுக்கு வா. டேங்க அப்பா, ராத்திரில உங்க வீட்டுக்கா? நான் வர மாட்டேப்பா. ஏன்பா? வரக்கூடாதுப்பா. ஆ? சொல்லலைன்னா என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன் தெரியுமில்ல? விரால் மீனை உயிரோட செங்கல்ல வச்சு உரசுற மாதிரி உரசி விடுவோம். இல்ல இருக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன், அவங்க வந்து விசாரிச்சாங்கன்னா உங்க வண்டவாளம் எல்லாம் ஆதி ஒரு அந்தமா தெரிஞ்சு போகும். முத்தம்மா, முத்தம்மா, ஆ? முத்தம்மா, ஆ? என்ன நீ மூச்சு விடாம பேசிட்டே இருக்கிற? பின்ன என்ன, சான் பள்ளியா இருந்தாலும் ஆம்பளை வீட்டுல இருக்கிறது ஒரு பொம்பளைக்கு தைரியம் தானே. என்னதான் சண்டை போட்டாலும் திட்டினாலும் வீட்டுக்கு வந்துருவார். இந்த ஒரு வாரமா வீடே விரிச்சோன்னு கிடக்கு. அவர் இல்லாம எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. அவன் இல்லாம உனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, அவன் இருந்தான்னா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. ஏன் அவர் உங்களை தூங்க விடாம கிச்சு கிச்சு முடுறாரா? கிச்சு கிச்சு மூட்டா பரவாயில்லையே, நடுங்க வைக்க. பெட்டிஷன் எழுதி போட்டிருக்காங்க. இன்ஸ்பெக்டரையா உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. நட ஸ்டேஷனுக்கு. ஸ்டேஷனுக்கு? சென்ட்ரலா எக்மோரா? போலீஸ் ஸ்டேஷனுக்குயா? ஓஹோ, ஏதோ என்ன ஊருக்கு இருக்க அனுப்ப போறீங்களோன்னு பார்த்தேன். கொண்டாந்துட்டேன் சார். பெக்கூலியர் டைப்பா இருக்கு. பேரு என்ன? பார்த்தா தெரியல, பரமசிவா. வேஷத்தை பார்த்தா பரமசிவம் போலதான் தெரியுது. சொந்த பேர் என்ன? சிதம்பரத்திலே நடராஜா, திருவத்தியூர்லே தியாகராஜா, மதுரையிலே சொக்க, மதராசிலே கபாலி. ஊருக்கு ஒரு பேரை வச்சுக்கிட்டு ஜனங்களை ஏமாத்திட்டு திரியறியா? அதை கண்டுபிடிக்கிறது தானே உங்க வேலை. சொந்த ஊர் இது. எல்லா ஊரும் என்னதாங்க, ஆனா நான் இருக்கிறது பர்மனண்டா கைலாசம். கைலாசமா? எந்த மாவட்டம்? அதுக்கு வட்டமும் கிடையாது, மாவட்டமும் கிடையாது. பின்ன என்ன, சதுரமா? செங்குத்துங்க. உனக்கு வேற யாராவது இருக்காங்களா? கல்யாணம் ஆகி பிள்ளை ஊட்டி எல்லாம் இருக்குங்க. எத்தனை பிள்ளைங்க? காலப்போக்குல ஜனத்தொகை அதிகரிச்சு குடும்ப கட்டுப்பாடெல்லாம் வரும்னு தெரிஞ்ச அப்பவே 2ஓட நான் நிறுத்திக்கிட்டேன். நீயே வா. அப்புறம் இதுக்காக வேற ஒரு ஆளையா கூட்டு வர முடியும்? நானே தாங்க. உன் பிள்ளைங்க இப்ப எங்க இருக்காங்க? ஒருத்தன் ஸ்டேஷன் வாசல்ல இருக்கிறானே. ஸ்டேஷன் வாசல்ல பிள்ளையார் கோவில் இருக்கு. பிள்ளையார் தான் என் மகன். என்ன, பிள்ளையாரு உன் மகனா? பின்ன என்ன உங்க மகனா? பிள்ளையார் உன் மகன் தானே? அந்த பிள்ளையாரையே வந்து ஜாமீன் கொடுத்து உன்னை கூட்டிட்டு போக சொல்லு. பிள்ளையாரு ஜாமீன் கொடுக்கறதா? ஏங்க வம்பெல்லாம் எடுத்து விடுறீங்க? அவன்கிட்ட போய் ஜாமீன் கீமீன் பேசினா ஊரே கெட்டு கிடக்கு, கைலாயத்தை விட்டு நீ இங்க வந்து வள்ளுன்னு விடுவாங்க. யாரும் ஜாமீன் கொடுக்கலன்னா நீ இங்கேயே இருக்க வேண்டியதுதான். ரொம்ப சௌரியமா போச்சு. நான் தான் தூண்ல இருப்பேன், துரும்புல இருப்பேன். இவ்வளவு பெரிய போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க முடியாது. எனக்கு ஒரு சந்தேகம். என்ன? இந்த குற்றங்கள்லாம் நடக்குது, இதுல அதிகமா நடக்கிற குற்றம் எது? திருட்டு. திருட்டியா நடக்குது? ஏதோ இல்லாதவன் திருடுறான். அது என்ன ஒருத்தகிட்ட இருக்குது, இன்னொருத்தகிட்ட இல்லாம போச்சு? என்னையா ஏதோ பேசுற? ஏதோ பேசலைங்க, இருக்கிறதான் பேசுறேன். இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டா திருட வேணாம் பாருங்க. அதெல்லாம் இங்க முடியாது. ஏன் முடியாது? எல்லாத்தையுமே பொதுவாக்கிட்டா எல்லாமே சரியா போயிடும்னு ராஜாஜி எழுதின அபேதவாத புஸ்தகத்துல சொல்லி இருக்காரு. அதை படிக்க வைக்கலாம். என்ன எழுதியிருக்காரு? என்னவா? போஸ்ட் ஆபீஸுக்கு போய் நாம மணி ஆர்டர் பண்றோம், அது அவங்களுக்கு போய் சேருது. அவங்க மணி ஆர்டர் பண்ணா நமக்கு வந்து சேருது. அத போல போஸ்ட் ஆபீஸ பொதுவா நடத்த தெரிஞ்சவங்க எல்லாத்தையுமே ஏன் பொதுவா நடத்தக்கூடாதுன்னு எவ்வளவு அருமையா கேட்டிருக்காரு பாத்தீங்களா? என்ன சார் அப்படி பாக்குறீங்க? ராஜாஜி சொன்னது உங்களுக்கு பிடிக்கலீங்களா? யோ, எப்பயா நான் பிடிக்கலன்னு சொன்னேன்? அப்ப பிடிக்குதுன்னு சொல்றீங்களா? பாத்தியா? என்ன பாத்தியா? ஒண்ணு பிடிக்குதுன்னு சொல்லுங்க, இல்ல பிடிக்கலன்னு சொல்லுங்க. யார் உங்களை இப்ப அடிக்கிறா? இந்த பேசிக்கிட்டே போனா பித்தம் தலைக்கேறி பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஆஹா, இந்த பித்தனுடைய பேச்சை கேட்டு பித்தன் தலைக்கேறிடுச்சா? அதுக்கு ஒரு நல்ல மருந்து இருக்குங்க. பித்தன் தெளிய மருந்தொன்று இருக்குது, பேரின்பம் அன்றுள்ளே
மற்ற மருந்துகள் பரமேஸ்வரா, இப்பதான் உன்னை இன்னார்னு புரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா நல்லவா, என் தாயும் அல்லவா, முதல்ல என்னால வெளியே இருப்பியா? ஜாமீன் வேணாம், ஒண்ணு வேணாம். நியூசன். உசாரி உசாரி ஆண்டவனே, இந்த ஏழை வீட்டுக்கு நீங்களா? ஐயோ, என் கையை ஒண்ணு, காலு ஒண்ணு. பாஞ்சி, என்னடா இது மரம் மாதிரி நிக்க? காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. சின்ன பிள்ளை இந்த வீட்டோடய வளர்றான். இதுதான் உன் பொண்ணு கமலா. ஆசீர்வாதம் வாங்கிக்க. நிக்கிறீங்களா ஆண்டவனே? உட்காருங்க. உசாரி, இது யாரு உன் மூத்த பொண்ணா? ஐயோ, ஆண்டவனே, இவதான் என் மனைவி. பார்த்து நிக்கிறியா? உனக்கு வேற சரியா சொல்லணுமா? கால விட. யாருங்க இவரு? நல்லா பூச்சாண்டி மாதிரி இருக்காரு. பாடி இங்க. அது பாடி. யார பார்த்து பூச்சாண்டி என்ன? சாட்சாத் பரமசிவனே வீடு தேடி வந்திருக்காரு. இவரா? அங்க பாரு, புலி தோடு, கட்டிருக்க கையில சூடாயுதம், வச்சிருக்காருங்க. தலையில பேச்சந்தரம் பாம்பு இருக்கு இருக்கு. கங்க எங்க? தலையில. அப்படியா? கொண்டாங்க. சாமி ஆண்டவனே, கங்காதரா, வீட்டுல குடிக்க ஒரு சொட்டு தண்ணி இல்ல, ஒரு குடம் தண்ணி தானே. உசாரி, உன் மனைவி என்ன கங்கார நினைச்சாளா இல்ல கார்பரேஷன் லாரின்னு நினைச்சாளா? அவச்சாரம் அவச்சாரம், அடியே தப்பா பேசாதே. சும்மா இருங்க. ஒரு குடம் தண்ணி கேட்டா கொடுக்க மாட்டேங்கிறாரு, கால்ல விழுகிறதான் கால்ல. அடியே, நீ அவரு கால விடல, அப்புறம் நான் உன் கால்ல விழுந்துருவேன். உசாரி, போற போக்க பார்த்தா உங்க கால்ல நாவலன்னு போல இருக்க. ஐயோ, ஆண்டவா பரமேஸ்வரா, ஐயோ, அடியே கால்ல விழுந்துறேன்டி. பூசாரி, இமய மலையே என் கால்ல விழுந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனே, இந்த ஏழை வீடு தேடி வந்திருக்கிறீங்க, இருந்து சாப்பிட்டு போகணும். பூசாரி, நீ சாப்பிட்டுட்டு போகணும்னு சொன்ன உடனே எனக்கு பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன கொடுப்ப? காய்கறி சாப்பாடுதான், பிள்ளைக்கறி கேட்க மாட்டீங்களே. அதெல்லாம் என்னுடைய திருவிளையாடல்களில் ஒன்று. அத்தோடு இப்போது பிறக்கும் குழந்தைகள் அவ்வளவு ஆரோக்கியம் இல்லை என்று கேள்விப்பட்டேன். அதனால் நம்பி சாப்பிட முடியவில்லை. ஆகையினால் பிள்ளைக்கறி சாப்பிடுவதே ஸ்டாப் பண்ணி விட்டேன் பெண்ணே. ஏன் பூசாரி, நீ பார்த்த பூசாரி வேலையை ஏன் விட்டுட்ட? தர்மம் நியாயம் ரெண்டுமே தெரியாத ஒருத்தன் தர்மகர்த்தாவா வேலை பார்க்குற இடத்துல நான் வேலை செய்யறதுக்கு என் மனசு இடம் கொடுக்கலீங்க. ஏயா, ஊரே கெட்டு போச்சு. ஊரு கடைசியில செக் போஸ்ட்ல இருக்கிற ஒருத்த மாத்திரம் நல்லவனா இருந்து என்னையா பிரயோஜனம்? ஊருடன் ஒத்து வாழ்னா என்னையா அர்த்தம்? சொல்லுங்க ஆண்டவனே. சொல்றேன். ஊரு நல்லா இருந்தா நீயும் நல்லா இருந்து ஒத்து வாழ். ஊரு கெட்டு போனா நீயும் கெட்டு போய் ஒத்து வாழ். இதுல என்ன சிரமம்? ஆகையினால உடனே வேலைக்கு போ. அங்க இருந்துகிட்டே அவங்கள திருத்து. அப்பதான் ஒரு முடிவு கிடைக்கும். பாட்டியா? உங்க வார்த்தையை நான் ஒரு நாளும் மீற மாட்டேன் ஆண்டவன். பரமேஸ்வரா, நானும் இவ்வளவோ காலமா உன்னையே வேண்டி தேவார பாடல் பாடிக்கிட்டு இருக்கேன். அடியானுக்கு எந்த வித வசதியும் உண்டாக்க மாட்டேங்கிறேன். உனக்காகத்தானே 10 வருஷமா இந்த தேவாரத்தை கஷ்டப்பட்டு கத்துக்கிட்டேன். அப்படி இருந்தும் எனக்கு நீ நல்லது செய்யல. உன் கோயிலுக்கு நான் பாடணுமா? பாட மாட்டேன், நிச்சயமா பாட மாட்டேன். இனிமே உன் கோயில்ல தேவார பாட்டு கேட்காது, நிச்சயமா கேட்காது, கேட்கவே கேட்காது. கோயில்ல இனிமே தேவாரம் கேட்காதா? கேட்டா நீ தேவாரம் பாடல எவன்டா கேட்டான்? பாத்தீங்களா ஆண்டவனே, உங்களை வச்சுக்கிட்ட கொஞ்சம் கூட மரியாதை எல்லாம் பேசிட்டு போறான். மரியாதை கிடக்கியா? இந்தியாவையே இவன் கையில ஒப்படைச்சு பாதுகாத்துக்க சொன்ன மாதிரியும் அதெல்லாம் முடியாது அப்படின்னு கோச்சுக்கிட்டு போறானே. ஏன் பூசாரி, 10 வருஷமா இவனை வேலை கத்துக்கிறாம தேவார எவையா கத்துக்க சொன்னா? எது சொல்லவோ அதை கத்துக்க வேண்டியது, அப்புறம் என்ன வந்து திட்ட வேண்டியது, இதே வேலையா போச்சு. அவங்க ரொம்ப பெருசா முற்றிருந்து வந்த முனிவர் மாதிரி ரெய்யின்னு போறானே. ஏன் சாமி, முற்றும் திறந்தவர்னா என்னங்க அர்த்தம்? தெரியாதா? தெரிஞ்சா கேப்பனுங்களா? சொல்ற கேளு. முற்றும் திறந்தவன்னா குடும்பத்தை மாத்திரம் திறந்தவன் இல்லையா, பெரிய பெரிய காட்ரேஜ் பீரோவை திறந்தவன், திண்டுக்கல் பூட்டை திறந்தவன், போலீஸ் புடிச்சா போலீஸ் மண்டைய திறக்கிறவன், புடிச்சு லாக்கப்ல வச்சா லாக்கப்பே திறக்கிறவன்.
இப்படி நிறைய துறக்கிறவன் தான் முற்றும் துறந்தவன். என்னய்யா? இதுக்கு நல்ல அர்த்தம் ஏதோ இருக்குது, அதை விட்டுட்டு வேற என்னென்னமோ சொல்றீங்களே. பூசாரி, ஆக்கப்பட்ட பொருள்கள் அனைத்தும் அனைவருக்கும் சொந்தம். பிறக்கும் போது நிர்வாணமா பிறந்த மனுஷன் போகும்போது யாருக்கும் எந்தவித கெடுதலும் பண்ணாம நல்ல பேரோட போகணும்யா. அதுதான் முற்றும் துறந்த நிலை. ஆண்டவனே, இந்தியா பெரிய நாடு. இத ஒருத்தர் ஆள்றதை விட மாகாணங்களை தனித்தனியா பிரிச்சு கொடுத்துட்டா வம்புலாம் போயிடும்ல. வம்ப விலைக்கு வாங்கிட்டு வம்பு இல்லாம போயிடுமா? பூசாரி, நீ மசால் வடை சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடை சாப்பிடாதவன் ஒரு மனுஷனுங்களா? ஓஹோ, சைனா ஜப்பான்ல எல்லாம் மசால் வடை சாப்பிட்டுக்கிட்டா இருக்கிறான். அப்ப அவெல்லாம் மனுஷன் இல்லையா? நீ சாப்பிட்டு இருக்கிறியா? மசால் வடைன்னா எனக்கு உயிராச்சே. எங்கய்யா சாப்பிட்டு இருக்கிற? ஹோட்டல்ல. ஹோட்டல்ல தான் செய்யறாங்க. இருந்தாலும் ஆல் இந்தியா பேசஸ்ல அந்த வடை தயாராகுது. இந்தியாவுல உள்ள 62 கோடி கரங்கள் அந்த வடையில பட்டிருக்கு. மசால் வடை இல்லையா? என்ன மண்டை இல்லையா? மசால் வடை செய்யறதுக்கு என்னென்ன தேவை சொல்லு பாப்போம். மசால் வடை செய்யறதுக்கு முக்கியமா கடலைப்பருப்பு. அது எந்த மாகாணத்துல விளையுது? மகாராஷ்டிரா. துவரம் பருப்பு மத்திய மாகாணம். கடுகு, கல்கட்டா. வெங்காயம், பச்சை மிளகா, ஆந்திர பிரதேசம். எண்ணெய், குஜராத். எரி கட்டை, அது ஒரு மாகாணம். இருப்பு சட்டி, ரூர்கெலா, அதிகரண்டி, விலாய், அரவ மாஸ்டர், ராமநாதபுரம், சரக்கு மாஸ்டர், திருவனந்தபுரம், ஹோட்டல் மாஸ்டர். உடுப்பீங்க. அப்பா, ஏன் பூசாரி, ஒரு மசால் வடை செய்யறதுக்கே இத்தனை மாகாணங்கள் ஒன்று சேர வேண்டியது இருக்கு. நீ மாகாணங்களை பிரிச்சு கொடுத்துட்டா மசால் வடை எப்படி சாப்பிடுவ? இத்தனூண்டு மசால் வடைக்கு அப்புறம் நீ இந்தியா பூரா நாயா அலையணும். ஆகையினால பூசாரி, பிரிவினைங்கிறத நாட்டுல மாத்திரம் இல்ல, வீட்டுல கூட பேசாத. அது ஒரு அபாயகரமான விஷயம்.